எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை, ஆனால் என்னென்ன டிஃப்ரெண்ட் வழி இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். எவ்வளோ காசு ஆகும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் எனக்கு எம்பிபிஎஸ் இல்லைன்னா பிடிஎஸ் பர்சியூ பண்ணணும் சார் தமிழ்நாடுல. ஓகே, எம்பிஎஸ் இல்லை பிடிஎஸ் தமிழ்நாட்டில் பர்சியூ பண்ணணும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா இருக்கும், அப்புறம் ஆல் இண்டியா கோட்டா இருக்கும். ஸ்டேட் கோட்டா வந்து 85%, ஆல் இண்டியா கோட்டா பார்த்தீங்கன்னா 15%. ஓகே, இதுக்கப்புறம் சரிங்களா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எம்பிபிஎஸ். சார் பிடிஎஸ் படிக்க போறேன், ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீ பிடிஎஸ் படிக்கலாம். பிடிஎஸ்னா டென்டல். ஓகே, டென்டல். இதுலயே பார்த்தனா 85% ஸ்டேட் கோட்டம், 15% ஆல் இண்டியா கோட்டா. ஸோ நீ ஆல் இண்டியா கோட்டால பார்த்தனா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் படிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலையும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் எடுக்கலாம். ஓகே, இது உங்க பர்சனல் சாய்ஸ். எனக்கு ஆல் இண்டியா கோட்டால நான் தமிழ்நாடு சீட் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமேல் வரப்போறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 2 டைப் ஆஃப் சீட் இருக்கும்டா. சரி, நான் இப்படி எழுதிடுறேன். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 2 டைப்ஸ் ஆஃப் சீட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ், இதோட இன்னொரு பேர் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட். இதோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ்ட் எல்லாமே வரும். ஓகே, அப்ப சார் ஒரே காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். பிஎஸ்ஜி காலேஜ் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சீட் இருக்கும் சார். செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் கோட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி 2 சீட் இருக்கும். ஓகே, டோட்டல் இதில் ஆல் ஓவர் இந்தியா கோட்டா வராது. இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். அப்போ செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் கோட்டால போறீங்கன்னா மொத்த சீட்ல 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு, 50% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஓகே, இதுல மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கும்னா 22 காலேஜஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்க கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருக்கும். ஃபீஸ் பத்தி நான் இன்டெப்தா சொல்றேன். டீம்டு இதுலயே பார்த்தோன்னா உனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா இல்ல கவர்மெண்ட் கோட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே, இதுல 4 யூனிவர்சிட்டி வரும். ஓகே, இப்ப நல்லா பாரு, இதுல எது சார் பெஸ்ட் எது பெட்டர்னா ஒன்னொன்னு இடத்துல நீ போறப்ப ஃபீஸ் மாறும். இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ்லயும் இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்கிறோம், நீங்க படிக்க போற ரூம் சேம், ஆனா மாற போறது வந்து ஃபீஸ். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு மாறுது. அதே மாதிரி பாரு, மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கலாம், என்ஆர்ஐ கோட்டா எடுக்கலாம், என்ஆர்ஐ லேப்ஸ்ட் எடுக்கலாம். நீங்க எல்லாருமே சரியா செல்ஃப் ஃபினான்ஸ்ல போறவங்களும் சரி மேனேஜ்மெண்ட் சரி எல்லாருமே இருக்க போறது ஒரே ரூம் தான், ஒரே கிளாஸ் ரூம்ல ஒரே ஸ்டாஃப் தான் நடத்த போறாங்க. ஆனா உங்களுக்கு மாற போறது ஃபீஸ். ஓகே, அதே தான் டீம்டு யூனிவர்சிட்டியில செல்ஃப் ஃபினான்ஸ்ல போலாம் இல்ல மேனேஜ்மெண்ட்ல மாற போறது உங்களுக்கு ஃபீஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஏன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல டியூஷன் ஃபீஸ், நான் இன்னைக்கு சொல்ல போறது எல்லாமே டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ் ஆஸ் ஆஃப் 2025ல டிக்ளேர் பண்றப்ப இந்த டியூஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் ஃபீஸ் மாறுதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஓகே, நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டஸ் விட்டாங்கன்னா அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும், எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு ஏதாச்சும் மாறி இருக்கா இல்லையான்ட்டு. நம்மள்ட்ட தமிழ்நாடு, ஏன்னா ஜிஎம்சி சீட் நம்ம தமிழ்நாடு வச்சு எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆல் இண்டியா கோட்டா பத்தி சொல்லலைன்னா தமிழ்நாடு சீட் பத்தி சொல்றேன். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே தமிழ்நாடு கோட்டா, ஸ்டேட் கோட்டா வச்சு போறது. ஓகே, நம்ம ஸ்டேட் கோட்டால போறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜெனரல் கேட்டகிரி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த கேட்டகிரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதான் சார் ஃபீஸ் டியூஷனுக்கு. ஓகே, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ, ஓகே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படி எழுதிருந்தா ஈஸியா போயிருக்கும். ஓகே, அவங்களுக்கு 12,073 rupees. ஸோ கேட்டகிரி பேஸ் பண்ணி ஃபீஸ் மாறும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ்க்கு. சார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லனா பிடிஎஸ் படிக்க போறேன், அப்ப எனக்கு ஃபீஸ் எவ்வளோனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கேட்டகிரி ஜென்ரல், ஓகே
ஓபிசியில் இருக்கிற எல்லாமே பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 16,073. இது பிடிஎஸ்க்கு. இதே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு வந்து ஃபீஸ் 12,073. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது செல்ஃப் ஃபினான்ஸ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். சரியா? ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்க செல்ஃப் ஃபினான்ஸ்னா கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஃபீஸ் வந்து மாறும். ஒரு சில காலேஜில் ஃபீஸ் வந்து 4,30,000 வாங்குவாங்க. ஒரு சில ஃபீஸ் காலேஜில் 4,50,000. சரி, 4,35,000, 4,50,000 வாங்குறாங்க. ஓகே, சேம். ஓகே, இங்க நீ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நல்ல மார்க் வாங்கியிருக்கியா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 18,000 பே பண்ண போற இடத்துல இங்க எவ்வளவு பே பண்ண போற? 4,35,000. இது டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது போக எக்ஸ்ட்ரா ஃபீஸ், லேப் ஃபீஸ், புக் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி தனியா வாங்குவாங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு எக்ஸப்ஷன், சிஎம்சி வெல்லூர், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்க ஃபீஸ் வந்து உங்க ஃபீஸ் பாத்தீங்கன்னா 56,000 தான். மற்றவங்க வந்து 4,35,000 இந்த 4,50,000 வாங்க. சிஎம்சி வெல்லூர்ல 56,000 தான் உங்க டியூஷன் ஃபீஸாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆனா இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மொத்தத்துக்கே சிஎம்சி வெல்லூர் போறீங்கன்னா 100 சீட்டு தான் இருக்கும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சிஎம்சி வெல்லூர் பத்தி இன்டெப்தா வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் வேணா கொடுக்குறேன். ஓகேங்களா? மற்ற ஜென்ரல் கேட்டகரி பார்த்தோன்னா 22 சீட்ஸ் தான் அவைலபிளாகவே இருக்கும். ஓகே, மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 30, இங்கிட்ட 20 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போயிடும். கிறிஸ்டியன்ஸ்கே போயிடும். ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்கும், கிறிஸ்டியன் தவிர மற்ற எல்லாருக்குமே சீட்ஸோட அலாட்மெண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. டிஎம்டி யூனிவர்சிட்டியில செல்ஃப் ஃபினான்ஸ் போறீங்களா? அந்த 4 யூனிவர்சிட்டி. ஓகே, 5,40,000. இப்ப பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் முடிஞ்சிருச்சு சார், அதாவது கவர்மெண்ட் கோட்டா முடிஞ்சு. இப்ப பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் போறேன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 3 வகைப்படும் சார். மேனேஜ்மெண்ட் கோட்டா 3 வகைப்படும். இது பாத்தீங்கன்னா பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது என்ஆர்ஐ, இது என்ஆர்ஐ லேப்ஸ்ட். யோசிச்சு பாரு, அதே காலேஜ்ல தான் நீ உட்காந்து படிக்க போற. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜின்னு வச்சுக்கோ. ஏன் நீ பிஎஸ்ஜி காலேஜ்ல படிக்க போறேன்னா 4,30,000 கொடுத்தா போதும் சார் டியூஷன் ஃபீஸா. ஆனா அதே பிஎஸ்ஜி காலேஜ் நீ மேனேஜ்மெண்ட் கோட்டால போறேன்னா 13,50,000. இதே ஃபீஸ் தான் எல்லாருக்கும். சரியா? எனக்கு இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸான காலேஜ்னால அந்த பேர் வந்துச்சு, அதனால அந்த பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மற்றபடி அதுவங்களுக்கும் எனக்கு எந்த டைப் அதெல்லாம் கிடையாது. ஓகே, நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நீ அதே கிளாஸ் ரூம் ஏதோ ஒரு காலேஜ் XYZ விவேகானந்தா காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ 4,50,000 கொடுக்க போற. அதே காலேஜ்க்கு நீ மேனேஜ்மெண்ட் சீட்ல போனா 13,50,000. அதே காலேஜ்க்கு நீ என்ஆர்ஐ சீட்ல போறேன்னா 24 லட்சம். சரியா? 13,50,000 இங்க 24,50,000. நான் மேபி 1000 லட்சம் மாத்தி சொல்றேன்னா பார்த்துக்கோ, ஜீரோஸ் எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஓகே, இதுல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அகைன் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. என்ன சார்? இந்த சிஎம்சில மேனேஜ்மெண்ட் சீட் போறீங்கன்னா 56,000 தான். ஓகே, அப்ப சிஎம்சியை பொறுத்த வரைக்கும் உனக்கு சீட்டு கிடைச்சா போதும். நீ எப்படியாச்சும் மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைச்சா கூட போதும். ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, சிஎம்சியில் மொத்தமே 100 சீட். அந்த 100 சீட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் டிவைட் ஆயிரும். ஓகே, அப்படிங்கிறப்ப கிறிஸ்டியன்ஸ்க்கு நிறைய சீட் போயிடும், மற்றவங்களுக்கு சீட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணா சொல்லுங்க, நான் அது சொல்றேன். ஓகே, எப்படி அப்ளை பண்றது அப்படின்ட்டு. இப்ப டிஎம்டி யூனிவர்சிட்டியில பார்த்தனா இதே சீட் 5,40,000 கவர்மெண்ட் கோட்டா. மற்ற கோட்டால போறீங்கன்னா சரியா? ஸோ ஃபீஸ் மட்டும்தான் சார் மாறும். ஓகேவா? ஏன்னா ஒரே காலேஜ், அந்த ஒரே காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் போறதுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ், என்ஆர்ஐ கோட்டால போறேன்னா ஃபீஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ். ஸோ என்னோட அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செய்து உட்காந்து ஒழுங்கா படி. சரியா? ஏன்னா நீ இருக்க போறது ஒரே காலேஜ், ஆனா நீ ஒழுங்கா படிச்சேன்னா ஃபீஸ் கம்மி, ஒழுங்கா படிக்கலன்னா ஃபீஸ் ரொம்பவே அதிகம். ஓகே, எஸ் சார். இதே நீ சூப்பரான மார்க் வாங்கிட்டேன்னா யோசிச்சு பாரு, இங்க வந்து நீ 4,50,000 ரூபா கொடுக்க போறன்னு வச்சுக்கோ. நீ இதே ஜிஎம்சில இருக்கனா நீ 5 வருஷம் சேர்த்து கூட, ஓகே, அவ்வளோ காசுலாம் வராது உனக்கு. இங்க 1 வருஷம் டியூஷன் ஃபீஸ், அங்க 5 வருஷம் சேர்த்தா கூட அவ்வளோ டியூஷன் ஃபீஸ்ல வரவே வராது. ஸோ ப்ராப்பரா படி. சரியா? இருக்க போற நாட்களை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஏகப்பட்ட சீரிஸ் நம்ம யூடியூப் சேனல்ல உனக்காக வரப்போகுது. ப்ராப்பரா சேனல் யூஸ் பண்ணிக்கோ. மெர்சல் பேட்ச்ல லான்ச் பண்ணியாச்சு, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீ ஆப்ல போய் என்ரோல் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. சரியா? நீ வந்து பண்ண போற ஒரு சின்ன மிஸ்டேக்னால உங்க பேரண்ட்ஸ் ஃபீஸ் எவ்வளோ டிஃப்ரெண்டா கட்ட போறாங்க. நல்லா படிச்சுன்னா 18,000 ரூபா, ஒழுங்கா இல்லையா 4,50,000 ரூபா, அதுலயும் ஒழுங்கா இல்லையா 13,50,000 ரூபா, அதுலயும் கிடைக்கலையா 16,50,000 ரூபா டியூஷன் ஃபீஸ் மட்டும். சரியா?
ஸோ ப்ராப்பராக உட்காந்து படி. இந்த ஃபீஸ் வந்து பேரண்ட்ஸ்ட்டு எவ்வளோ கம்மியான ஃபீஸில் படிக்க போகிறேங்கிறது உன் கையில் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, தயவுசெய்து விட்டுறாத. சொல்கிறது புரியுதா? நீங்கள் வந்து இந்த எந்த சீட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. சார் எனக்கு ஜிஎம்சி வேணும், இல்லைன்னா எனக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வேணும். அதே மாதிரி ஜிஎம்சி வேணும்னா ஜிஎம்சி பக்கத்தில் எந்த காலேஜ் வேணுங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. எந்த காலேஜுக்கு யார் எவ்வளோ போட்டி போடுறாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்.